ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாரும் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் ஹோம் டூர் வீடியோ. இன்னைக்கு தான் போடுறதுக்கு நேரம் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ அதனால போடலான்ட்டு ரெடி ஆயிருக்கோம். சரியா, நம்ம இங்கேருந்தே போயிடலாம். இதுதான் வந்து ஏரியா. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்த புதுசில் வந்து இது வந்து ஊட்டி கிளைமேட்டில் இருந்து இப்போ வந்து சென்னை கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய வீடு எல்லாம் வந்ததால் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது 3 பேர் தான் இருந்தோம். அது தனியாக ஃப்ரீடமாக இருந்தோம். இப்போ வந்து நிறைய வீட்டுக்கு ஆள் வந்தாச்சு. சரி, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னடா கூட எங்கே தொங்கப்பட்டிருப்பீங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பால் வாங்குறவங்களுக்குலாம். அதனால கூட இதில் தொங்கப்பட்டிருக்கோம். பால்காரர் நான் வந்து பாலை இதில் போட்டு போயிடுவாங்க. வாங்க உள்ளே போகலாம், அவசியமா வா. இதுதான் சிம்பா. வந்த உடனே எல்லாரையும் வெல்கம் பண்ணோம். பயந்தா வந்து கடிக்கிறதுக்கு பாயும். பயப்படாமல் கொஞ்சம்னா அது பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கும். அப்படியா? அதுதான் அதுக்கு தான் முன்னாடியே நிற்குது. சரி வாங்க, மாடிக்கு போகிற வழி. இது வந்து ரோஸ் செடி வந்து மேலே இருந்தது, ஒரு பூனை தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டு, அதனால் அப்புறமா வைக்கலான்னு இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கோம். வீடுலாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு க்ளீனாலாம் இருக்காது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வீடு வந்து நாங்கள் தொடச்சதால ஓரளவு நீட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. வேறு பறிச்சுக்கலாம். சரியா? இதான் வந்து ஹால். வாங்க வாங்க வாங்க. ஹால் வந்த புதுசில் வந்து புது வீடு மாதிரி இருந்த வீடு. இப்போ வந்து இவ்வளோ என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, இதுதான் வந்து எங்களோட குட்டி கிச்சன். இந்த கிச்சனை வந்து இவ்வளோ தான் என்னால் வந்து நீட்டாக வைக்க முடியுது. இதுக்கு மேலே எவ்வளோ பாடுபட்டு உருண்டாலும் புரண்டாலும் இதுக்கு மேலே என்னால் நீட்டாக வைக்க முடியல. ஒருத்தர் நின்னா இன்னொருத்தர் நிற்க முடியாது, ரொம்ப இடுக்கு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ 3 பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் 3 வேளையும் சமையல் செய்கிறதால பெருசாக டைம் கிடைக்கிறதுல நீட்டாக வைக்கிறதுக்கு. என்னைக்காச்சும் பொருள்லாம் வேற தனித்தனியா செய்யணும். ஆமா, பொங்கல் தீபாவளி ஆனாதான் இனிமே கிளீனிங் நடக்கும். சிங்ல பார்த்தா இந்த அச்சய பாத்திரம் மாதிரி வத்தாததுன்னா இந்த சிங்கு தான். இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மியா கிடைக்கலன்னா குமிஞ்சிரும். சரி, இதான் சாமி ரூம். அவ்வளவுதான். ஆமா, சரி நெக்ஸ்ட் போலாமா? இப்படி நமக்கு ஆமா, இந்த ஏரியால நிறைய பேர் சமையல் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. இட பற்றாக்குறைனால ஃப்ரிட்ஜை வந்து இங்கே தான் வைக்க முடியுது. நிறைய பேர் வந்து கிச்சன்ல வச்சிருக்காங்க. இது வந்து டபுள் ஃப்ரிட்ஜுங்கிறதால உள்ள நுழையில, அதனால இங்கேயே வச்சிட்டோம். அடுத்து சோஃபாவை இங்கே போட்டிருக்கோம். இது வந்து சோஃபா பேருக்கு தான் சோஃபா, ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக தூங்குறதுக்கு தான். நைட்டு வந்து நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். இது வந்து எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நவரு இறங்குமா. நம்ம இதை சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்படி பண்ணி நவரு. சரி, மேலே ஏறிடு. இப்போ பெட் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேர் இதில் தான் தூங்குவோம் நைட். இது நைட்டு தூங்கிட்டு காலையில் மடித்து வச்சுருவோம். இந்த சோஃபா வந்து வாய் இருந்தால் அழுதுரும், அந்த அளவுக்கு நாங்கள் படாத பாடுபடுத்தியிருக்கோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு. ஆமா, இது வந்து யாருனால ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, வெயிட்டே இல்லை. அதனால வசுவே இதை ஈஸியா இது பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்னாலும் தாங்குது, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குது. அடுத்து வந்து ரைட் சைடு திரும்பினா வந்து இவனோட வீடு. இவன் ஒரு நாளில் 12 hours இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமாம், 24 hours 12 hours இங்கே தான் இருப்பான். இது வந்து இந்தியன் டாய்லெட் இருக்குங்க, இந்தியன் டாய்லெட். அடுத்து இதுதான் வந்து மீன் தொட்டி, ஃபேவரட். இது வந்து என்னோட தம்பி வந்து மச்சானுக்காக பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. ஆமா, இதுல ஆல்ரெடி ஒரு குட்டி மீன் தொட்டி இருந்து அது போச்சு. அடுத்து இந்த ரூமா ஷோரூமா. இதான் வந்து ஷோரூம். படு மோசமா இருக்கும். ஸ்டோர் ரூம் படு மோசமா இருக்கும். கெஸ்ட் ரூமும் இதுதான், ஸ்டோர் ரூமும் இதுதான், எல்லா ரூமும் இதுதான்.
பேசாம இவ்வளவு பெருசா பாத்ரூமோ சமையல் ரூமோ சரி ரொம்ப காட்டாத ஸ்டோர் ரொம்ப கேவலமா இருக்கும். அடுத்து இதுதான் வந்து இதுதான் எங்களோட ரூம். நீங்க வீடியோல பாக்குற ரூம் இதுதான். யார் வீட்டுக்கு நாங்க எவ்வளவு ரெசார்ட்க்கு போனாலும் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் இந்த பெட்ல படுத்தாலும் அதானமா இங்க வந்து எல்லாருக்கும் அப்படிதான். அவரவர் வீட்டுல வந்து படுத்தாதான் நிம்மதியா தூக்கம் வர மாதிரி இந்த இடத்துல வந்தாதான் தூக்கம் வரும். ஊருக்கு போனாலும் செட்டில் ஆனாதான். அதே மாதிரி நமக்கு அந்த குரோம்பேட்ல லாஸ்டா நம்ம இருந்து தெரியுமா? ஆமா அந்த வீட்லயுமே அப்படிதான் தெரியுமா? குரோம்பேட்ல இருந்து 2 வீட்டையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். போகும்போதே வந்து இனிமே இந்த வீட்டை விட்டு போனாலும் மிஸ் பண்ணதான் செய்வோம். ஆமா நம்ம அங்க உள்ள இந்த ரோட்லயுமே வரும்போது கரெக்டா நம்ம எப்போ வீட்டுக்குள்ள போய் வந்து சேருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் இங்க வந்தீங்கன்னா அப்படியே இங்க ஒரு அட்டாச்ட் பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன். இது வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டான். என்னாச்சுமா பஸ் பாப்பா அடிக்க சரி அப்படி தப்பு பண்ணக்கூடாதுல, அதனாலதான் அக்கா உன்னை கண்டிச்சிருக்கா. சரி இது வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இப்படிலாம் 2 பேரும் சண்டை போடுவாங்க. சரி நீங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி அதே மாதிரி இங்க பாருங்க செவர்லாம் எப்படி இருக்குது. இதெல்லாம் யார் பொறுத்து பாருங்க. ஆமா அந்த இந்த இந்த இதை பத்தி உன்னோட ரூமை பத்தி கொஞ்சம் சிறப்புகள் எல்லாம் சொல்லிடுறேன். எது மேலே இருக்கிறது? ஆமா இவனுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, அதிகமா யூஸ் பண்ண மாட்டான். அப்படியே ஒருவேளை இப்போ யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அவன் இப்போ உடம்பு சரியில்லாததால யூஸ் பண்றான். இல்லைன்னா அம்மாவும் அத்தையும் மட்டும் அவங்க வயசானதெல்லாம் அவங்களுக்கு அங்க கஷ்டமா இருக்கும்னு இங்க யூஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து அப்படியே யூஸ் பண்ணாலும் மேலே ஏறி இருந்து உட்காந்தா யூஸ் பண்ணுவான். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். இது வந்து இவனோட சீக்ரெட். இன்னைக்கு வந்து ரீல் பண்ணியாச்சு. ஊர்ல வந்து எப்படின்னா ஃபுல்லாவே அந்த காட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில தான் இருந்தோம். இருந்தாலுமே அப்போலாம் அந்த டைம்லாம் வெஸ்டர்ன் அதிகமா கிடையாதுல்ல. ஆமா இந்தியன் தான். செவர்ல எப்படி இருக்கு பாருங்க. இவள் அந்த ஹால்ல காமிச்சியா செவர்லாம் இவளோட கைவண்ணத்தை ஆர்டிஸ்ட் சுரேஷ் ஆர்டிஸ்டோட மகள்களோட கைவண்ணத்தை பாருங்க. இது அப்போல இருந்து ஷேன். நம்ம எவ்வளோ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்தாலும் கண்ணு தப்பி பண்ணதுதான் ஷேனு. ஒரு கொட்டுல இருந்து வாயில இருந்து எல்லாம் வரைஞ்சு. ஆனா இதெல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய விஷயம் தான். ஆமா ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே எங்க வீடியோல நாங்க குரோம்பேட்ல இருக்கும் போது இருந்தே வீடியோ போட்டிருக்கோம். அப்பத்துல இருந்தே எல்லாரும் கமெண்ட் பண்றேன் என்னன்னா வீட்டை எப்படி வச்சிருக்கா பாரு, வீட்டை குப்பையா போட்டிருக்கா பாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கு பிள்ளைகளை பெற்ற உங்களுக்கு தாய்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2 குட்டி குட்டி பிள்ளைகள். ஆமா அதனால வந்து அதுக்குதான் இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு வீடியோ பார்த்தோம். நீ கூட சொல்லியிருந்தியே. ஆமா இந்த ஜீ தமிழ்ல ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் வந்து கரெக்டா சொல்லியிருந்தாரு, சின்ன பசங்க இருக்கிற வீடு இப்படிதான் இருக்கும், நீங்க வந்து அப்படி இல்லாம கரெக்டா அவர் தான் சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து பின்னாடி வந்து நீட்டா இருக்கும் போது இதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இருக்கும்போது நமக்கு வந்து ஆமா கோவம் வரும். அதுக்கப்புறம் நீட்டா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். குரோம்பேட்ல நம்ம லாஸ்ட் அந்த வீட்ல கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தா பஸ் மேல ஒரு தப்பம் கிடையாது. எல்லாம் இந்த 2 செகண்ட் பாண்ட் இருக்கு. செகண்ட் பாண்ட் சரியான சேட்டக்கார கதவுக்கு பின்னாடி வந்து நிப்பாங்க. ஆமா பஸ் ஷேன் உன்னை பத்தி தான் அப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவெல்லாம் செவர்ல வச்சு அழுக்காக்குறது, அது மாதிரி டாய்ஸ் எல்லாம் அங்கங்க போடுறது. இன்னும் குங்குமம் அந்த கிரீம்லாம் வைக்க முடியாது. ஆமா அது வேணுமா? இந்த ரெஸ்ட் ரூம்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்படியே இல்ல என்னது ஸ்டோர் ரூம்ல எது இல்ல. சரி பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டா. ஓகே அவ்வளவுதான் இங்க ஹோம் டூர். ஆமா ஓகே டன். ஓகே டன். இதை பத்தின ஒரு இது முக்கியமா சொல்லிடுறேன். இது வந்து இது உள்ள ஃபுல்லா பாப்பாவோட சின்ன வயசு ட்ரெஸ் தான் இருக்கு. சரி பாய். ஓகே அம்மா பாய் சொல்லிருங்க. எங்க வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடு இந்த வீடு பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் நாங்க இருந்த வீடுகள்ல உங்களுக்கு குரோம்பேட் வீடு பிடிச்சிருக்கா? ஆமா குரோம்பேட்ல நம்ம 2 வீடுமே ஹோம் டூர் போட்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குரோம்பேட். ஆமா 2 வீடே ஹோம் டூர் போட்டுருக்கோம். இது வந்து சென்னைக்கு வந்து நம்ம 3வது வீடு தான் மாறுறோம். 3வது வீடு தானே? ஆமா இது வந்து 3வது வீடு. ஆமா 3வது வீடுனா இப்போ இது வந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊர் இனிமே இந்த வீடு தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறோம். ஏன்னா வந்து பாப்பாக்கு ஸ்கூல் இங்கேயே செட் ஆயிட்டு நமக்கு
எங்களுக்குமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு, இடமும் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. சரி ஓகே டன்னா. டன் இப்போ 2 பேரும் அழுதுட்டாங்க, அவ்வளவுதான். என்னது வேணுமா? பாய் சொல்லிரு பஸ் இதெல்லாம் எடுக்காத. அடிச்சு கேட்டாலும் பாய் சொல்ல மாட்டேன். பாய் சொல்லு அம்மா எடுத்துறேன். சரி பாய் சொல்லு. இந்தா இத வச்சுக்க.